இருப்பாள், வீணை செய்யும் ஒளியில் இருப்பாள். கொள்ளை இன்பம் குலவு கவிதை கூறும் பாவலருள்ள திருப்பாள். வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள், வீணை செய்யும் ஒளியில் இருப்பாள். வணக்கம் தாமரை நேயர்களே, வணக்கம் 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 என்று வளமை போன்று இணைய முகவரியினூடாக நீங்கள் தாமரை பத்தினோடு இணைந்து இருக்கின்றீர்கள் என்ற ஒரு உற்சாகமான செய்தியை உங்களுக்கு நான் சொல்லிக்கொண்டு, காலையில் நீங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இன்று வந்து இதமான ஒரு காலை பொழுது, உற்சாகமான ஒரு காலை பொழுதிலே நீங்கள் எமது தாமரை பத்தினோடு இணைய முகவரியினோடு நீங்கள் இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை நான் கூறிக்கொண்டு, இன்றும் வளமை போன்று கலையகத்தில் என்னோட நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக வணக்கம் தாமரை எஃப்எம் என்ற நிகழ்ச்சியினுடைய பல்வேறு நிகழ்ச்சி தொகுப்புகளும் உங்களுக்கு இன்றும் வளம் காத்து கொண்டிருக்கின்றது. அதேபோன்று என்னுடைய இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக கலையகத்தில் எனது சக அங்கத்தவர்களும் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு முதலில் நாங்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருப்போம். வணக்கம் ஈஸ்வரி. வணக்கம். வணக்கம் ஈஸ்வரியோடு மற்றும் சிவா இம்மோடு கலையகத்தில் இத்தகைய நிகழ்ச்சி தொகுப்பினை தொகுத்து வழங்குவதற்காக இணைந்திருக்கிறார்கள் என்று ஒரு நற்செய்தியையும் சொல்லிக்கொண்டு, இன்று நிகழ்ச்சியை பார்க்க போனோம் என்று சொன்னால், வணக்கம் தாமரை என்ற நிகழ்ச்சியினூடாக நாங்கள் பொதுவாகவே ஒவ்வொரு காலையிலேயும் இந்த வணக்கம் தாமரை என்ற நிகழ்ச்சி தொகுப்பினூடாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வித்தியாசமான கருத்துக்களை எமது நேயர்களுக்காக நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அந்த விதத்தில் பார்க்க போனோம் என்று சொன்னால், முதலாவதாக நற்சிந்தனை, அடுத்தது ராசி பலனும் அதற்கான பலன்களும் இன்றைக்கு எப்படி இருக்கிறது, எங்களுடைய நேயர்களுக்கு எப்படி இருக்கிறது என்று சொல்லி அதை நாங்கள் சொல்லிக்கொண்டு, அடுத்தது நாங்கள் பார்க்கணும்னு சொன்னால், இன்றைய நாளில் உலகத்தில் எமது பிரதேசத்தில் எங்கு எப்போ ஒரு முக்கியமான நிகழ்வு நடைபெற்றிருக்கிறதோ அதை நாங்கள் ஆராய்வது வழக்கம். இன்று பார்க்க போனோம்னு சொன்னால்,
எமது நாட்டில் மட்டுமல்ல உலகத்திலும் பல்வேறுட்ட நிகழ்வுகள் காலத்துக்கு காலம் நிமிடத்துக்கு நிமிடம் செகண்டுக்கு செகண்ட் நடந்து கொண்டிருக்கின்றது. இதையும் நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டிய தேவையும் இருக்கின்றது. ஓகே, பார்க்க போனோம்னு சொன்னால் முதல்ல நாங்கள் எந்த ஒரு நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறது முதல்ல எந்த ஒரு கருமத்தையும் ஆரம்பிக்கிறது முதல்ல நாங்கள் பொதுவான ஒரு இறைவனை வேண்டிக் கொள்கிற வழக்கம் தானே. ஓகே, இப்போ நம்ம இந்த பொதுவான இறைவனை முதல்ல வேண்டிக் கொண்டு எமது நிகழ்ச்சியோடு மீண்டும் கலையத்தில் நாங்கள் இணைந்து கொண்டிருப்போம். சிவாய போற்றியே நமச்சிவாய போற்றியே பிறப்பருக்கும் ஏகனே பொறுத்தருள் அநேகனே பரம்பொருள் உன்னாமத்தை கரங்குவித்து பாடினோம் இறப்பிலி உன் கால்களை சிறங்குவித்து தேடினோம். தோளும் மேல உன்னை தூக்கி போறானே கண்ணு ரெண்டு போத கைய கால ஓடல கங்கையத்தான் தேடிக்கிட்டு தன்னை தானே சுமந்துக்கிட்டு லிங்கம் நடந்து போகுதே. சொந்தமே எல்லா உயிர்க்கும் அந்தமே. யாரு இவே கல்ல தூக்கி போறானே புள்ள போல தோளு மேலே உன்னை தூக்கி போறானே கண்ணு ரெண்டு போதல கை கால ஓடல கங்கையத்தான் தேடிக்கிட்டு தன்னை தானே சுமந்துக்கிட்டு லிங்கம் நடந்து போகுதே. ஓகே, இப்போ நம்ம பார்க்கணும்னு சொன்னால் இப்போ நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் காலையில் உற்சாகமான காலை வேளையில் இணைய முகவரி தாமரைப்பு இணைய முகவரியோடு நீங்கள் இணைந்திருக்கின்றீர்கள் என்ற செய்தியை நான் ஏற்கனவே உங்களோடு தெரிவித்துக் கொண்டிருந்தேன். இப்போது நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் நீங்கள் தாமரைப்பத்தோடு வந்து பல்வேறு ரீதியில் வந்து நீங்கள் இணைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எவ்வாறுன்னு சொன்னால் எமது இணையதள முகவரி www.tamarafm.com என்ற இணையதள முகவரியினூடாகவும் எமது முகப்புத்தக முகவரி பார்க்கணும்னு சொன்னால் அது வந்து தாமரைஃபம் ஆன்லைன் ரேடியோன்னு சொல்லி நீங்கள் டைப் செய்தீங்கன்னு சொன்னால் அந்த பேஜ் வந்து வரும். அந்த பேஜில் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் எங்களோடு நீங்கள் கைகோர்த்து கொள்ளலாம். இன்றைய நிகழ்ச்சிகள் இன்று மட்டுமில்லை, எப்போதும் இந்த நிகழ்ச்சிகளில் எமது பகுதியில் இருப்பவர்களுக்கு மட்டுமில்லை, உலகளாவிய ரீதியில் இருக்கின்ற அனைத்து மக்கள் உள்ளங்களிலும் காதுகளிலும் இத்தகைய செய்தி வந்து எட்டிக் கொண்டிருக்கின்றது என்று நான் ஒரு இன்பகரமான செய்தியை எமது நேயர்களுக்காக தெரிவித்துக் கொண்டு இன்று வழமை போல முதலாவது நாங்கள் ஆராய வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், இன்று எத்தகைய நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்ற போதும் ஒரு பொதுவான கடவுளை வேண்டி நமது நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது வழக்கம். இப்போது நாங்கள் பொதுவான கடவுளை வேண்டி விட்டோம்.
இப்போ ஈஸ்வரி உண்மைதானே நாங்க பொதுவான கடவுளை வேண்டி விட்டோம் தானே? நிச்சயமாக நாங்க இப்ப பொதுவான கடவுளை வேண்டி விட்டு இப்ப நிகழ்ச்சியோடு நம்ம இணைந்து கொள்ள போன்றோம். முதலாவது பார்க்க போனோம்னு சொன்னால் நாங்க ஒரு நற்சிந்தனை எப்போதும் ஒரு நிகழ்வினை ஆரம்பிப்பதற்கு முதல்ல ஒரு நல்ல சிந்தனையோடு ஆரம்பிக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு சிந்தனையோடு நாங்க ஆரம்பிச்சா தான் அன்றைய நாள் வந்து சிறப்பாக அமையும் சொல்லுவாங்க. அப்ப முதல்ல நம்ம நல்ல ஒரு சிந்தனை பற்றி நம்ம இந்த நிகழ்ச்சியினூடாக ஆராய காத்திருக்கின்றோம். எவ்வாறுன்னு சொன்னால் எமது நாட்டில் மட்டுமல்ல உலகத்தில் பல்வேறுபட்ட சாராராலும் பல்வேறுபட்ட இனத்தினராலும் எப்போதும் கூட பயந்து அழிவினையும் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற ஒரு விடயம் தான் இந்த இன்றைய நாங்கள் நிகழ்ச்சியினூடாக ஆராய காத்திருக்கின்றோம். எவ்வாறு சொன்னால் இந்த உலகமே இன்று பாரிய ஒரு சவாலை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற விடயம், பாரிய ஒரு சவால். உலகம் இன்னும் ஒரு சில ஆண்டுகளின் பின்னர் எவ்வாறு காணப்படுமோ என்று ஒரு அச்சத்தை நோக்கக்கூடிய ஒரு விடயம் தான் இந்த இயற்கை. இன்றைய நிகழ்ச்சி தொகுப்பினூடாக இயற்கையின் தன்மை, அதனூடாக இயற்கை பற்றிய ஒரு தெளிவூட்டல், அது மட்டுமில்ல இன்று இயற்கை வந்து மக்களுக்கு எதிராக, இயற்கை மனிதனுக்கு எதிராக இன்று சீற்றம் கொண்டு சினம் கொண்டு விழுந்து எமது அதனுடைய சீற்றத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றது. அது எமது நாட்டிலும் கூட ஒரு கவலைக்கிடமான ஒரு செய்தியாகத்தான் காணப்படுகின்றது. இந்த இயற்கை வளத்தை நாங்கள் அனைவரும் பாதுகாக்க வேண்டிய தேவையும் இருக்கின்றது. தற்போது நாங்கள் ஒரு இயற்கை வளத்தை பற்றி, இயற்கையை பற்றி ஒரு நற்சிந்தனையோடு எமது நிகழ்ச்சிகளோடு வந்து நம்ம தொடர்ச்சியாக இணைந்து கொண்டிருப்போம். இன்று நாங்கள் நற்சிந்தனையாக இயற்கை அழுகிறது, தன்னை அழிப்பதை நினைத்து அல்ல, அறியாமையினால் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கும் மானிட சமுதாயத்தை நினைத்து. இங்கு நாங்க பார்க்க போனோம்னு சொன்னால் இயற்கையை பத்தி பார்க்க போனோம்னு சொன்னா இயற்கை 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 என்று சொல்கின்றார்கள். இன்று இயற்கையை பத்தி எமது எதிர்கால சந்தையினர் என்னதான் தெரிந்து வைத்துக் கொள்ள போகின்றார்களோ அவ்வாறாக நாங்கள் நினைத்துக் கொள்கின்ற அளவுக்கு எங்களுக்கிடையே ஒரு சந்தேகம் வந்து தோற்றுவிக்கப்பட்டு விட்டது. எவ்வாறு சொன்ன இயற்கை நாளுக்கு நாள் நிமிடத்துக்கு நிமிடம் பல்வேறுபட்ட ரீதியிலும் சுரண்டலுக்கு உட்படுத்தப்பட்டு இயற்கை அழிந்து கொண்டு வருகின்றது. இந்த காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதன் இத்தகைய இயற்கையை பாதுகாக்காதபடியில் எமது எதிர்கால சந்தையினர் பற்றி நாங்கள் பெரிய ஒரு கேள்விக்குறி எதிர்காலத்திலே காத்துக் கொண்டிருக்கின்றது. இந்த மனிதன் வந்து இயற்கையை நிச்சயமாக பாதுகாக்க வேண்டிய தேவைப்பாடுடையவனாக இருக்கின்றான். இந்த உலகளாவிய ரீதியில் மட்டுமல்ல, எமது நாடும் கூட அதுக்கு விதிவிலக்கு அல்ல. எமது நாட்டிலும் கூட பல்வேறு இயற்கையினால் ஏற்படக்கூடிய அனர்த்தங்கள் இன்றும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக பார்க்க போனோம்னு சொன்னால் நிறைய உயிர்களை காவு கொண்டு விட்டது இயற்கையை மனிதன் சீண்ட தொடங்கிவிட்டான். இந்த இயற்கையை வந்து மனிதன் வந்து பயன்படுத்துவதில் பிரயோசனமற்ற ரீதியிலே பயன்படுத்த தொடங்கிவிட்டான். நாளுக்கு நாள் ஏற்பட்ட அபிவிருத்திகள், நாளுக்கு நாள் மனிதனிடையே கொண்டு வரப்பட்ட தொழில்நுட்ப ரீதியான விருத்திகள் இன்றும் மனிதனை இயற்கையை வந்து அழித்துக் கொண்டு போகின்றது. மனிதன் இயற்கையை அழித்து தனக்குத்தானே தனது கையினாலே சேதத்தை ஏற்படுத்த விளைகின்றான். இவ்வாறு ஒரு இக்கட்டான ஒரு மோசமான சூழ்நிலையிலே நாம் அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்று எமது நாட்டில் மட்டுமல்ல உலகாவில் இத்தகைய இயற்கையை பாதுகாப்பதற்கான பல்வேறு செயற்திட்டங்கள் முன்னெடுத்து வருகின்ற நிலையிலே எமது நாட்டிலே தற்போது எமது மேன்மிதகு ஜனாதிபதி அவர்கள் மைத்திரிபால சிறிசேன அவர்கள் இத்தகைய செயற்திட்டத்தில் வந்து 2020ஆம் ஆண்டிற்கான பேண்தகு யுகம் என்ற ஒரு யுகத்தினை ஆரம்பித்து அதனூடாக நாங்கள் பார்க்க போனோம் சொன்னால் இந்த இயற்கை வளத்தினை எவ்வாறு பாதுகாப்பது, அதற்கான நிறைய கமிட்டிஸ்கள், அதற்கான நிறைய அதற்கான நிறைய அங்கத்துறைகளை உருவாங்கி கொண்டு இத்தகைய இயற்கையை பாதுகாப்பதற்காக பல்வேறு நிகழ்ச்சிகளை, பல்வேறு விசேட செயற்திட்டங்களை வந்து எமது நாட்டிலும் கூட முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அதிலும் குறிப்பாக கடந்த ஆண்டில் இவ்வாண்டிலே முதல் மாத பகுதியிலே வந்து இத்தகைய செயற்திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட காலப்பகுதியிலே மரநடுகை செயற்திட்டங்கள், இயற்கை வளங்களை பாதுகாப்பது தொடர்பிலான அறிவூட்டல்கள் என்பன பல்வேறு சாராருக்கிடையிலும் பல்வேறு மக்களுக்கிடையிலும் இத்தகைய விழிப்புணர்வு செய்து கொண்டு வரப்படுகின்றது. ஈஸ்வரி, கலையகத்தில் சில விடயங்களை பற்றி நேர்களுக்காக சொல்லுங்களேன். ஆமாம், இயற்கையை பற்றி எங்கட நேர்களுக்கு நன்றாக சொல்லியிருந்தீர்கள். இயற்கை அப்படியாண்டா என்னன்னு சொல்லி உங்களோட சிந்தனையில நல்லா கூறியுள்ளீர்கள். இயற்கை உண்மையில் நாங்க அனைவரும் ஒன்று சேர்ந்து எமது பார்க்க போனோம்னு சொன்னால் இந்த உலகத்திலே வாழ்ற அனைவரும் கைகோர்த்து இந்த இயற்கை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கின்றது அல்லவா ஈஸ்வரி? ஆமாம், நிச்சயம். நாங்க இப்ப பார்க்கணும்னு சொன்னா எங்களுடைய எதிர்கால சந்ததியினர் இத்தகைய இயற்கை என்றால் என்ன, இயற்கையின் தன்மை என்ன என்று பற்றி எதிர்காலத்தில் அறிந்து கொள்ளாதவர்களாக மாறிவிடக்கூடிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை தோன்றுகின்றது. உண்மைதானே ஈஸ்வரி? உண்மைதான். உண்மையில் தான் இத்தகைய இயற்கை வந்து மனித நம்ம பாதுகாக்க வேண்டிய தேவைதான் இருக்கின்றது. ஆரம்ப காலத்தில் பார்க்க போனோம்னு சொன்னால் இயற்கை எவ்வாறு அழகாக எமது நாட்டினை பார்த்தாலும் கூட ஒரு பசும் தோற்றத்தில் இருக்கின்ற சொல்லுவாங்க, ஏன் பச்சை பசையில் இருக்கின்ற கூட சொல்வார்கள். இன்று இயற்கை பச்சை பசையிலாக ஒரு இடத்தை காண்பதென்றாலே ஒரு அரிதாகிவிட்டது. உண்மையிலேயா? இயற்கை தான் காரணம். இந்த இயற்கை அனைத்தும் அழிக்கப்பட்டு தற்போது எல்லாம் செயற்கையாக வர தொடங்கிவிட்டது. அது மட்டுமில்ல, இன்று சந்தையில் கூட ஒரு பெரிய ஒரு மாற்றம். இது அனைவரும் அறிந்திருக்க வேண்டிய விடயம். ஒன்று இயற்கை என்ற தலைப்பை பற்றி நாங்கள் இன்றைய ஆராய்வதன் காரணமாக
இத்தகைய விடயத்தை நாம் எமது நேர்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. எமது நாடுகளுக்குள்ளே பல்வேறுபட்ட பொருட்கள் நாளுக்கு நாள் இறக்குமதி செய்யப்படுகின்றது. அந்த பொருட்களிலே வந்து நாங்கள் பார்க்க போனோம்னு சொன்னா நேர்களே, சந்தையில இப்ப வந்து வார பொருட்கள் வந்து மரக்கறிகள் நாங்க அனைவரும் சாப்பிடுறோம். ஃப்ரெஷ்ஷான மரக்கறி சாப்பிடுறோம்னு சொல்லி விரும்புவோம். ஈஸ்வர், நீங்க எப்படியான மரக்கறி சாப்பிடுறீங்க? ஃப்ரெஷ்ஷானதா இல்ல நஞ்சு விட்டப்பட்ட மரக்கறியா? எப்படி எது விருப்பம்? ஃப்ரெஷ்ஷா சாப்பிட விருப்பம். நிறைய பேர் விரும்புவாங்க ஃப்ரெஷ்ஷா ஒரு மரக்கறி, ஃப்ரெஷ்ஷான பழங்கள் அப்படி சாப்பிடுவோம்னு சொல்லி விரும்புவாங்க. இந்த மரக்கறியை பார்க்க போனோம்னு சொன்னால் இந்த மரக்கறியில இப்ப நாங்க அண்மையில் கிடைத்த தகவல் தான் இது.